ஒரு நாள் அந்த டேம் கட்டி முடிச்சுட்டு லான்ச் என்றால் படகுல பெரிய லான்ச்சில் 70 பேர் வேலை முடித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார்களாம். வந்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று இந்த பெரிய படகு லான்ச் சுழற்சியில மாட்டிக்கொண்டதான். மாட்டிக்கொண்ட உடனே அந்த பெரிய லான்ச், அது பெரிய படகு இப்படி சுத்தி 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 கவிழ போகுதான். உடனே இந்த தாமோதருக்கு, அவருடைய டேனியல் தாமோதருக்கு ஞாபகம் வந்துதான், தேவனை சேவிக்க வேண்டிய நான் தேவனை சேவிக்காமல் காணிக்கை மாத்திரம் கொடுத்து விட்டு தப்பிக்க நினைக்கிறேனே, அதனால் தான் இன்றைக்கு என்னோடு கூட 70 பேரும் சாக போகிறார்கள். உடனே முழங்கால் போட்டு, இயேசுவே, இன்றைக்கு நான் உம்முடைய ஊழியத்துக்கு வந்து விடுகிறேன், இன்றைக்கு நான் உம்முடைய பாவத்தை பற்றி கொள்ளுகிறேன், என் பாவத்தை மன்னித்து என்னையும் என்னோடு கூட இருக்கிற 70 பேரையும் காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணவில்லை, தகன பலியிட்டான் அந்த சகோதரன். இதுக்கு பேர் தான் தகன பலி. உடனே பக்கத்தில் ஒரு சின்ன கப்பல், மீன் பிடிக்கிற கப்பல், இந்த படகு சுழற்சியிலே மாட்டிக்கொண்டதை அவள் பார்த்துவிட்டு துரிதமாய் வந்து ஆங்கர்களை போட்டு அந்த லான்ச்சை காப்பாற்றினார்கள். 70 பேரும். அப்பாடா, அந்த 70 பேருக்கு சொன்னாராம், இந்த காரியம் நடந்தது என்னாலே தான். நான் என் இயேசுவுக்கு இன்று முதல் அர்ப்பணிக்கிறேன், என் இன்ஜினியர் வேலை வேண்டாம், என் சம்பளம் வேண்டாம் என்று சொல்லி தேவனை சேவிக்க வந்தார். தகன பலி. உன் காணிக்கையை மேன்மையாக நினைக்கிறாய், நான் காணிக்கை கொடுக்கிறேன் என்று நீ மேன்மையாய் நினைக்கிறாய். சகோதரி சகோதரியே, உன் தேவனாகிய கர்த்தருக்காக நீ தகன பலியிட்டு உன் தேவனுக்கு அர்ப்பணித்த காரியத்தை நிறைவேற்றாத வரைக்கும் உனக்கும் தேவனுக்கும் இடையிலே நிச்சயமாகவே ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த பிரிவினை, அந்த இடைவெளி இன்றைக்கு நிக்கரகமாக்கப்பட வேண்டும். தேவனுக்கு நீ செய்த பொருத்தனைகளை நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே கவனமாயிருந்து தேவனை சேவிக்க தேவன் உதவி செய்வாராக. இந்த கடைசி நாட்களே தகன பலி எங்கே? ஈசாக்கு கேட்கிறான், அப்பா, விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகன பலிக்கான ஆடு எங்கே? தேவன் பார்த்துக் கொள்வார். ஆம், தேவன் பார்த்துக் கொள்வார். இனி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, தேவ சித்தம் செய்யாமல் முட்புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிறாய். உன் வேலையிலே, உன் அந்தஸ்திலே, உன் மேன்மையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு விடுதலை இல்லை, உனக்கு சுதந்திரம் இல்லை என்றால் தேவனுக்கு நீ பண்ண பொருத்தனைகளை நிறைவேற்ற முடியும் மனம் உனக்கு இல்லை. தேவனுக்கு வழியை திறக்கவில்லை என்று நீ சொல்லுகிறாய். தேவன் வழியை திறந்த பொழுது நீ ஏன் அந்த வழியிலே பிரவேசிக்கவில்லை? கீழ்ப்படிதல். கவனிங்க, தேவன் சொல்லுகிற உடனே கீழ்ப்படிஞ்சிடணும், இல்லாட்டி நீங்கள் தேவனை சேவிக்க முடியாது. தேவன் பேசின உடனே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த எழுப்புதல் தேவ தரிசனத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். உண்மையை சொல்லுகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கலை. ஒரு கிராமத்தில் தேவனை அறியாத பெற்றோர்களுக்கு நான் பிறந்தேன். ஆனால் என் தேவனாய கர்த்தர் என்னை கருவிலே தெரிந்து கொண்டார் என்று என்னோடு கூட பேசினார். 1980 வருடம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி தேவனை தொட்டு மாற்றின அந்த நாள் முதற்கொண்டு என் தேவனை சேவிக்கிறேன். மேன்மையாய் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, பாக்கியம் என்று சொல்லி என் தேவனை நான் மேன்மைப்படுத்துகிறேன். ஏனென்றால் அழியாமை என்கிற நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று நினைத்த விசுவாசித்த அந்த நிமிடத்திலேயே என் இருதயத்தில் ஒரு அனல் பற்றி எரிந்தது. இந்த தேவனை சேவிக்க வேண்டும், இந்த தேவனுக்காய் வாழ வேண்டும். நான் ஒருவன் தான் என் குடும்பத்திலே படித்தவன், மீதி யாரும் படிக்கவில்லை. நான் தான் மூத்த மகனும் கூட. என்னோடு தேவன் பேசின பொழுது என் குடும்பத்தார் யாருக்கும் தெரியாமல் நான் இந்த கிளினிக்கை மூடிவிட்டு ஊழியத்துக்கு போய்விட்டேன். யாருக்கும் நான் எங்கே இருக்கிறேன் என்று ஒரு வருடம் தெரியவே தெரியாது.
என் தாயார் இன்றைக்கு கர்த்தருக்குள் இருக்கிறார்கள், என் மகன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று 1 வருடம் பெற்ற அந்த வயிறு பற்றி எரிந்தது. ஏன் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தருக்காய் வைராக்கியமாய். 1 வருடத்துக்கு பிறகு நான் அவளுக்கு என்னை வெளிப்படுத்தினேன், தேவ அன்பை பகிர்ந்து கொண்டேன், இயேசுவை விசுவாசித்தார்கள். சொன்னேன், என் தேவன் என்னை அவரை சேவிக்க அழைத்திருக்கிறார், ஆகவே நான் என் தேவனை சேவிப்பேனே அன்றி வேறு எந்த காரியத்திலும் நான் உடன்பட மாட்டேன். இருதயத்தில் அந்த தேவ அக்கினி பற்றி எரிந்ததினாலே, அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த தேவ அனல், அந்த தேவ அக்கினி உன் இருதயத்தை இன்றைக்கு பற்றி எரியுமையானால், முடியாது என்று நினைக்கிற உன் வாழ்க்கையினுடைய தடைகளை தேவன் முடிப்பார். நடக்காது என்று நினைக்கிற காரியங்கள் நடக்கும். ஆனால் தேவனுக்கு இன்றைக்கு நீ அர்ப்பணிப்பாயா? காணிக்கை என்பது வெறும் பணம் அல்ல, உன் ஜீவியத்தின் அர்ப்பணம். ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் திரளான ஆடு மாடுகளையும் கொண்ட சீமானாய் இருந்தான். அவைகளெல்லாம் கேட்டால் அவன் ஈஸியாய் கொடுத்திருப்பான். ஆனால் ஒரே குமாரன் ஈசாக்கை கொடுத்து தகன பலியிடு என்று சொன்ன பொழுது தகன பலியிட்டான். போனான். தேவன் பார்த்தார், சோதித்தார். ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறபடியினாலே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எத்தனை காரியங்களை தேவனோடு பேசியிருக்கிறார் சகோதரனே, எத்தனை தடவை தேவனோடு பேசியிருக்கிறார். கீழ்ப்படியவில்லையே, கீழ்ப்படிய மனதில்லையே. எப்படி விடுதலை நீ காண்பாய்? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் விடுதலையை தருகிறார், கிருபையை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். எங்கள் இருதயம் தேவனுக்காய் பற்றி எரிகிறது. எங்கள் இருதயம் உமக்காய் பற்றி எரியவே என்னை ஊற்றிய உள்ளம் நிரம்ப செய்யுமே. மங்கி எரியும் திரிகளும் அணைந்து போகாமலே பொங்கி எழும்பவே உமது கிருபையை இன்றே தாருமே. இஸ்ரவேலின் ராஜனே, எலியாவின் தேவனே, இறக்கிடும் உமது அக்கினியை, பொழிந்திடும் உமது ஆவியை. 1989 வருடத்தில் இந்த பாடலை தேவன் தந்தார். ஐயா, இறக்கிடும் அக்கினியை, பொழிந்திடும் உமது ஆவியை. அநேக ஊழியங்கள், அனல் இல்லை. எங்கே அனல் இறங்குகிறதோ, அக்கினி இறங்குகிறதோ, அங்கே எந்த சபையா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் தேவனுக்காய் ஜனங்கள் அனல் கொண்டு எழும்புவார்கள். தகன பலி தேவனுக்கு பிரியமானது. ஏதோ கண்மூடித்தனமான இரத்த சாட்சி என்று சொல்லுகிற காரியங்கள் அல்ல. உன் ஜீவியத்திலே தேவ அனல் பற்றி எரியும் பொழுது நீ தேவனுக்காய் எழும்பி பிரகாசிப்பாய். அந்த தேவ மகத்துவம் தேவனுக்கு பிடித்தமான காணிக்கை. கடைசியாய் சகோதர சகோதரிகளே, மொரோவியன் மிஷன் என்கிற ஒரு ஊழியத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மொரோவியன் மிஷன் என்கிற ஒரு ஊழியத்தின் மூலமாய்த்தான் ஜான் வெஸ்லி என்கிற வல்லமையான தேவ மனிதன் தொடப்பட்டார். அந்த மொரோவியன் மிஷன் என்கிற அந்த மிஷனுடைய கொடியிலே காளை மாடும் அந்த பலிபீடத்திலே தகனிக்க ஆயத்தமாக இருக்கிறது தான் அவருடைய சின்னம். என்ன செய்வார்கள்? தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். தேவனை அறியாத காட்டுமிராண்டி மத்தியிலே ஊழியம் செய்ய போவார்கள். ஊழியம் செய்ய போய் திரும்பி வரமாட்டார்கள். இரத்த சாட்சியாய் மதிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மிஷனரி மகன்களை அர்ப்பணித்த தாய் தன் மகனை, தன் 2 மகன்களையும் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து விட்டு அவர்கள் கப்பல் ஏறி போகிறார்கள். மனிதர்களை தின்னுகிற மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக அடிமைகளாய் விற்கப்பட்டு போகிறார்கள். தாய் சொல்லுகிறாள், பிள்ளைகளே, பரலோகத்திலே நாம் சந்திப்போம். என்ன தகன பலி! எப்படிப்பட்ட தகன பலி பாருங்கள்! பரலோகத்திலே நாம் சந்திப்போம் என்று சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தில், இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். உலகம் முழுவதும் எழுப்புதல் வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காய் சபை ஆயத்தமாக வேண்டும். மனிதனால் நடக்கக்கூடிய காரியம் இது அல்ல.
மகிமையின் தேவன் தன் அக்கினியை அனுப்ப வேண்டும். அந்த அக்கினி, அந்த பரிசுத்த அக்கினி நம் இருதயங்களை பற்றி பிடிக்கும் பொழுது நம்முடைய ஜீவியங்கள் ஜீவனுள்ள தகன பலிகளாய் தேவனுக்காய் பற்றி எரியும். அந்த தேவ அனல் எழும்பும் பொழுது அந்தகார கிரியைகள் நிர்மூலமாகும். வஞ்சகத்தின் ஆவிகளை கர்த்தர் நிக்கிரகமாக்குவார். கார் இருளை தேவன் நீக்கிவிடுவார். வெளிச்சம் உதிக்கும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எரிகோ மதில்கள் விழும். பெருமை பேசுகிற கோலியாத்துகள் கீழே விழுவார்கள். அப்பொழுது திரளான ஜனங்கள் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தகன பலி எங்கே? தகன பலி எங்கே? அன்பான சகோதரனே சகோதரி, ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கை தகன பலியாய் அர்ப்பணிக்க நிர்ணயம் பண்ணின அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? தேவனே, இந்த நாளிலே உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் மேலே உம்முடைய வல்லமை ஊடுருவ கடவது. உமக்கு அர்ப்பணித்து, உம்முடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்து உம்மை சேவிக்காத புதரிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் மேலும் வல்லமை இறங்கி, கர்த்தரை ஆவியானவர் ஆவியால் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தாவே, நீர் எவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. உம்முடைய கை குறுகவில்லை, காது மந்தமாகவில்லை. இன்றைக்கு ரட்சணியினால் இதுவே அனுக்கிற காலம். ஆகவே இன்றைக்கும் வல்லமை உடைய பிள்ளைகள் மத்தியில் இறங்கி அந்தகார கிரியைகள் நிர்மூலமாகி விடுதலையும் சுபிட்சமும் உண்டாவதாக. அநேக தகன பலிகளாய் உமக்காய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க தேவ கிருபை மூடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். நான் அனுப்புவேன், யார் நமக்காய் போவார் என்றுரைக்கும் தேவனே. அடியே ஆயத்தமே என்றுரைக்கும் தேவனே. அடியே ஆயத்தமே, அவரை நான் அனுப்புவேன். அசுத்த உதடுள்ள மனுஷன் அழியும் உலகத்தில் வாழ்கிறேன்.